கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டையே பெரிய அளவில் பாதிக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் வெளியிலிருந்து வரவில்லை, இங்கேயே உருவாக்கப்படுவதாகவும் ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். உலக போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தின நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி உரையாற்றினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், ஆளுநரின் உரை குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. போதைப் பொருளை தவறாக பயன்படுத்தல் மற்றும் சட்டவிரோத கடத்தல் சர்வதேச தினத்தை முன்னிட்டு தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரம் ராஜ்பவன், சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவனில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்று பதாகை ஒன்றை வெளியிட்டார். அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருந்தார். குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி சம்பவம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு மற்றும் ஒரு இருண்ட நிகழ்வு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வில் 60 நபர்கள் இதுவரை உயிரிழந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருளுக்கு இளைஞர்கள் அடிமையாகி வருகின்றனர். போதைப் பொருளுக்கு இளைஞர்கள் அடிமையாகுவது மூலம் நம் நாட்டின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு எண்ணற்ற பெற்றோர்கள் வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நிலவியுள்ள போதைப் பொருளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என்னிடம் பலர் வலியுறுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருட்கள் வெளியில் இருந்து வரவில்லை, இங்கே உருவாக்கப்படுகிறது என்றும் அவர் பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டையே போதைப் பொருள் பெரிய அளவில் பாதித்திருப்பதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் வகையில் அவர் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் போதைப் பொருளுக்கு இளைஞர்கள் அடிமையாகி வருகின்றனர். இளைஞர்கள் அடிமையாவதன் மூலம் நாட்டின் எதிர்காலம் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகள் இதுவரை கண்டறியப்பட்டனரா என்ற கேள்வியை தமிழக அரசுக்கு ஆளுநர் முன்வைத்திருக்கிறார். மேலும் கேரள கடல் பகுதியில் ஏற்கனவே ஹெராயின் போதைப் பொருட்கள் பிடிபடும் போது ஆயுதங்களோடு பலர் கைது செய்யப்பட்டார்கள். அதே போல போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தங்களது பணியை முறையாக மேற்கொள்ள வேண்டும், சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும், அதே போல தமிழகத்தில் போதைப் பொருள் புழங்குவதை விரைந்து தடுத்திட வேண்டும் என்ற ஒரு தகவலையும் இந்த தமிழக அரசுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.